ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். வாவ் ஜெஷி மாஸ்டர் வைக்கணும்ன்றதுக்காக நல்ல பெரிய யார் வீடுமா இது? யார் வீடுமா? பாப்பா வீடா? பாத்தியா சொல்றேன். எவ்வளவு பெருசு பாருங்க. என் கை தாண்டிட்டு போகுது. இங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் லைட் வந்து போட்டுருக்கோம் फ्रेंड्स. லைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளிச்சத்துக்காக உள்ள டவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு வைக்கிறதெல்லாம். ஆமா. ஹாய் फ्रेंड्स. फ्रेंड्स நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ஆக்சுவலி நாங்க ஹோம் டூர் போலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலை முடியவே இல்ல फ्रेंड्स. நான் வந்து ஒரு 1ஆம் தேதி 2ஆம் தேதி எல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கு அப்புறம் ஹோம் டூர் போலாம் பிளான் பண்ணிட்டோம். ஆமா நம்ம பிளான் பண்ணது எங்க நடக்குது? இன்னும் வீடு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகவே இல்ல. 5ஆம் தேதி வரைக்கும் இன்னும் வேலை நடந்துகிட்டே இருக்கு फ्रेंड्स. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. நம்ம அப்படியே போயிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இப்போ எப்படி இருக்கோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து காட்டுறேன் फ्रेंड्स. இப்போ நம்ம வீட்டுக்கு போலாமா? போலாம். போயிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. அப்படியே க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வீட்டை சுத்தி பார்க்கலாம். பார்க்கலாமா? என்னடா இது? ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வராரு ஜெஷிதா. ஆமா ஸ்நாக்ஸ் அவதான் எடுத்துன்னு வருவாளாம். ஆப்பிளும் கொஞ்சம் தண்ணி பாட்டிலையும் எடுத்துருக்கான் அவளுக்கு தண்ணியும். அதனால அவளே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாரு தண்ணி. அங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா தண்ணி வேணும் அதுதான் முன்னாடியே தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்த ரூம்ல எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலை ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கோ அங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிளீன் பண்ணிட்டே வந்துட்டா கரெக்டா இருக்கும்ல. ஆமா அது மாதிரி பிளான் பண்ணிக்கலாமா? வா. வேக்யூம் கிளீனர் ஒண்ணு மட்டும் இருந்தது அதே போதுமாங்க? அது போதும். அதை வச்சு பாத்துக்கலாம். சரி வேக்யூம் கிளீனர் வச்சு தான் फ्रेंड्स க்ளீன் பண்றது. ஏன்னா ரொம்ப டஸ்டா இருக்குல்ல. நம்ம பெருக்குனா ஃபர்ஸ்ட் பெருக்கி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் கடைசியா தான் வேக்யூம் கிளீனர் பண்ணனும். அப்படியே இதெல்லாம் வரலையே. அதெல்லாம் எல்லாம் ஜன்னல் கட்டலாம் எடுத்தாச்சு. சரி வா போய் பார்க்கலாம். சரி फ्रेंड्स நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஹால்லாம் காட்டணும்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களா அங்க ஒரே குப்பையா இருக்கு. அப்படியே பாருங்க கீழே வேலை வந்து பாத்தீங்கன்னா ஆமா எல்லாம் ஹால் ஃபுல்லா எவ்வளவு பொருள் கிடக்குது பாரு. அவ்வளவு குப்பை பாத்தீங்கன்னா நடந்துட்டு தான் फ्रेंड्स இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரே பொருளா இருக்கு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா காட்டுறேன். இந்த ரூம் கொஞ்சம் வந்து நீட்டா இருக்கு. கொஞ்சம் நீட்டா இல்ல அதுவுமே குப்பையா தான் இருக்குது. க்ளீன் பண்ணனும். க்ளீன் பண்ணிக்கலாம். சரி பார்க்கலாமா? பார்க்கலாம். இதுதான் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூமோட டோர். ஆமா சிம்பிளா போட்டுருக்கோம் फ्रेंड्स. ஆமா எங்கயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொச டிசைன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா போடல फ्रेंड्स. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீட்டா சிம்பிளா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடன் ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல ஸ்ட்ரிப் லைன் வந்து வச்சிருக்கோம். ஸ்ட்ரிப் ஆமா கோல்டன் ஸ்ட்ரிப். அவ்வளவுதான். சோ இதான் நம்மளோட மெயின் டோர் டிசைன். உள்ள போலாமா? போலாம். டோர் ஓபன் பண்ணலாம். ஜெஷிதா சாவி போட்டு ஓபன் பண்றாரு பாரு. இதுதான் फ्रेंड्स நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். சோ இந்த பெட்ரூம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வர்க்லாம் பண்ணிருக்கோம். சோ என்னென்ன பண்ணிருக்கோம் சொல்லி பாருங்க. என்னம்மா அவர் சாவி காட்டுறாரு. அவரு சாவியாமாதே? சரி சரி அவர் ஜஷிதா இல்லம்மா அதனால நான் தான் காட்டுவேன்ற. நீ தான் நம்ம காட்டுவ சுத்தி காட்டுவதானம்மா? நீ யார் வீடுமா? பாப்பா வீடா? பாத்தியா சொல்றாரு பாரு. பாப்பா வீடு. பாப்பா வீடு. ஏய் ஜாலி. பாப்பா வீடு தான் இது. फ्रेंड्स நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஜஷிதாக்கு இந்த குழந்தைங்க ரூம் வந்து ரெடி பண்ணுவாங்கல மேல வந்து ஆமா நீலா போட்டு நட்சத்திரம் போட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலா நம்ம வீட்ல 3 பெட்ரூம். சோ கீழ ஒண்ணு மேல ஒண்ணு. ஆமா ஒண்ணு வந்து ஒரு ஆபீஸ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பிளேனா விட்டாச்சு. மீதி 2 பெட்ரூம். எங்க குட்டி பொண்ணு வந்து நம்ம கூடயே தான் எப்பவுமே இருக்க போறா. அதனால அவளுக்கு தனி ஸ்பெஷலா வந்து டிசைன் போடல. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பெட்ரூம். இங்க வந்து டைல்ஸ் நான் தான் சங்கீதாவோட செலக்ஷன் தான் டைல்ஸ். फ्रेंड्स இங்க பாருங்க இந்த மேகமூட்டமா இருக்கு பாருங்க. இந்த டைல்ஸ் தான் சங்கீதா செலக்ட் பண்ணது. எல்லா எட்ஜும் வெறும் ஒயிட் தான் फ्रेंड्स. வெறும் ஒயிட். இங்க பாருங்க நம்ம ஹால்ல வந்து ஒயிட் பியூர் ஒயிட். ஆமா ஃபுல்லா க்ளீன் பண்ணோம். ஒயிட் இது அதனால கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கட்டுமேன்றதுக்காக இங்க கொஞ்சம் ஒரு மேகமூட்டமா ஆமா புகமூட்டமா வந்து ஒரு டைல்ஸ் இதான் வந்து நான் செலக்ட் பண்ணது. ஹாலுக்கும் நம்ம ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் வந்து கலர் டைல்ஸ் ஒன்னு போட்டு இந்த டிசைன் போட்டுருக்காங்க. நம்ம மாஸ்டர் பெட்ரூமோட டைல்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணது. சங்கீதா செலக்ட் பண்ண டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பெயிண்ட் தான் फ्रेंड्स. நம்ம வீடு ஃபுல்லாவே ஒரே பெயிண்ட் தான். கலர் ரூமுக்கு ஒரு கலர் அது மேல வந்து பாத்தீங்கன்னா இது செலக்ட் பண்ணேன். பெயிண்ட் வந்து உள்ள போட்டாச்சு. என்னது வெள்ளையாவே இருக்குன்னு சொல்லிட்டு ஆமா இதுதான் கலரு நம்ம வீட்டு கலரு. மாஸ்டர் பெட்ரூம்ல என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபால்சிங் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே யூ ஷேப்ல வந்து போட்டுருக்கோம் फ्रेंड्स. போட்டு 2 பக்கமும் ஒரு ஸ்ட்ரிப் லைன் வந்து போட்டுருக்கோம். அவ்வளவுதான் ஸ்ட்ரிப் லைன். சோ இந்த சைடு இப்படி பெட் வரும் இல்லையா? பெட்டுக்கு மேல அந்த டிசைன் கொஞ்சம் யூ ஷேப்ல
தான் போட்டுருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஃபால் சீலிங் டிசைன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வார்ட்ரோப் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கோம். சோ இந்த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பீரோ மாதிரி. ஆமா, வார்ட்ரோப். ஆமா, வார்ட்ரோப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நாங்க வாடகை வீட்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்ஃப் இருக்குல்ல, அந்த ஒரு இந்த செவுர் மட்டும் தான் ஒரு செல்ஃப் இருக்கும். பிளாக்ல தான் இருக்கும். அதுல ஆளுக்கு ஒரு செல்ஃப் பிரிச்சுக்குவோம். இது உனக்கு எனக்கு பாப்பான்னு சொல்லிட்டு அதுல தான் வந்து எல்லா துணி, புது துணி, நமக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே வீட்டுக்கு போட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுல அடிக்கடி தூத்து வச்சிருக்கோம். ஏன்னா என்னோட பீரோ வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியார் வீட்டே தான் இருக்கு. அது வந்து நான் எங்கேயுமே எடுத்துக்கிட்டே போகவே இல்லை கல்யாணம் ஆன நாள்ல இருந்து. ஏன்னா அது வாடகை வீட்டுக்கு 2வது மாடி போகும், 3வது மாடி போகும். சரி சரி சரி. சோ அவங்களாம் தூக்கிட்டு போய் இறக்க முடியாது இல்லையா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது எடுக்கிறதே இல்லை. எங்க துணி எல்லாம் மடிச்சு வைக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆசாசியா போட்டது வாட்ரூப்பா. ஆமா, இந்த வாட்ரூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் பிரிக்கல, பிரிச்சாதான் நல்லா அழகா தெரியும். அது வந்து மேட் ஃபினிஷ் கிளாசிக் ரேட் மேட் ஃபினிஷ் போட்டுருக்கோம். இங்க பாருங்க வாவ், ஜஷிதா என்னம்மா? வந்து பாத்தீங்கன்னா கபோர்டு தான் வந்து போட்டாச்சு. சோ இங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் லைட் வந்து போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லைட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளிச்சத்துக்காக உள்ள. இங்க அழகா உன்னோட கோட்லாம் இருந்தா கோட் சாரிலாம் வந்து அழகா ஹேங் பண்றதுக்காக அழகா. சோ கீழ வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு வச்சுக்கலாம். இது வந்து டிராஸ். ஆமா, அப்புறம் செல்ஃப், கீழ ஒரு டிரா இருக்கு. சரிங்களா ஜஷிதா, எடே வா. ஜஷிதா இங்க வா, வெளியில வா. நீ இது பாருங்க. ஜஷிதா இங்க வாமா, வாமா, எடே வாமா, வாமா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிரா. கீழ ஒரு டிரா. பாப்பா ட்ரெஸ் வைக்கணுமா? சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹேண்டில், 3 அடி ஹேண்டில். ஆமா, அதோட லாக் வந்து ஓபன் பண்றது பாருங்க. இது மாதிரி வந்து நாப் சின்னதா வந்து போட்டுருக்காங்க. இத வச்சு இப்படி எடுத்தனா ஓபன் பண்ணிக்கலாம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பிளேஸ் வந்து இருக்கு. நம்ம வந்து பெரிய பெரிய அங்க அண்டா குண்டாலாம் இருக்குல்ல, எது வேணாலும் எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். அடக்கமா வச்சுக்கலாம், ஃபுல்லா வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. சோ இதுல 2 கலர் காம்பினேஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஷ் கலரும், ஒன்னு இந்த கிரே கலர். அது கிரே கலர். இது வந்து கொஞ்சம் அந்த என்ன கலர்னா மெரூன் கலர், மெரூன் மாதிரி. ஆமா ஆமா. சோ இந்த 2 கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்காங்க. சோ இது ஒரு சைடு மட்டும் வரும். இது ஒரு பெட், இது வார்ட்ரோப். இங்க வந்து நாங்க ஆக்சுவலி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரெடி பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து இவ்வளவுதான் இருக்குல்ல. ஆமா, ரொம்ப அது வந்து செட் ஆகாது, நம்ம இடுமுடுக்கா இருக்கும், நம்ம ட்ரெஸ் ஒழுங்கா போட முடியாது சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது ஹால்ல ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிருக்கோம். அங்க நல்லா சூப்பரா இருக்கும் நமக்கு. அது வந்து மேக்கப் போடுறதுக்கு தான். பெட்ரூம்ல தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கணும். இப்போ என்னன்னா வந்து இங்க கண்ணாடி நம்ம வந்து மிரர்ல ஒட்டிக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா மிரர் வந்து ஒட்டிக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க அதுக்குன்னு தனியா வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுக்கல. சோ இங்க மிரர் ஒட்டிட்டா அவ்வளவுதான், ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாறிட போகுது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, இது ஃபுல்லா தரையன் இல்ல? இதுவா? ஆமா, ஃபுல்லா தரையன். இது வந்து சங்கீதாவோட வார்ட்ரோப். அதானே? இது சங்கீதா. ஆமா, என்னோடது. அது வந்து பேபிது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேம் சைஸ் கட்டில்லாம் போடுவாங்க. போய் நம்ம கஷ்டமா இருக்கு போய் வரது எடுக்கிறதுக்கு. அந்த சைடு ஈஸியா வரும் பாத்தீங்கன்னா நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன். சரி, பாப்பாக்கு பாப்பாக்கா சைடுல இருக்குதான் பாப்பாக்கு குட்டியா இருக்கிறத பாப்பாக்கு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அதே மாதிரி இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடுமே. வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜன்னல் இருக்கு, விண்டோ. இந்த இடத்துல என்ன டிசைன் வருமா? டிசைன்லாம் கிடையாது, சும்மா வெளிச்சத்துக்காக தான். இந்த ரூம்ல வெளிச்சம் வேணும்ல. இந்த பக்கம் ஏர் வந்து இந்த பக்கம் போவோம். ஏர் சர்க்குலேஷன் எப்பவுமே வீட்டுக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல வச்சிருக்கோம். நம்ம வீட்டை வந்து பாத்தீங்கன்னா சுத்தியுமே வந்து நமக்கு இடம் விட்டுருக்கோம். நல்ல ஏர் வரது போகுது, எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அது இந்த சைடு பேபிக்கு அதே சேம் மாடல் தான். இங்க சேம் வார்ட்ரோப் தான். ஜெஷிதாக்கு ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெஷிதாக்கு இதுல கூட பிரிச்சு கொடுத்துடலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வார்ட்ரோப் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது பிரிக்கணும். ஆமா, எல்லாமே வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே கம்ப்ளீட்டட் ஸ்டேஜ் இல்ல. இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிக்கர் பிரிச்சுட்டே துடைக்கணும் நல்லா. அது வந்து பாத்தீங்கன்னா நான் அப்புறமா அப்டேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸ்க்கு வந்து பேபி போட்டுருக்காரு. ஆமா, பாத்ரூம் வந்து ஒரு பெட்ரூம் சைஸ்க்கு போட்டாச்சு. ஆமா, சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பேபி செஞ்சுட்டு இருந்தாரு. நம்ம வந்து
ரொம்ப பொட்டியா ரூமா நிறைய ரூம் வந்து போட தேவை. நம்ம எது பண்ணாலும் நல்லா ஸ்பேஷியஸா நல்லா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணுன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே பிளான் பண்ணது. கீழே அதனால ஒரே ஒரு பெட்ரூம் வந்து போட்டதே. சோ 2 பெட்ரூம் கூட போட்டிருக்கலாம், பட் ஒரே பெட்ரூம் தான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தாராளமா இடம்னால பார்க்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா பெரிய வீடு மாதிரி தெரியும். பட் ஆனா வீடு சின்ன வீடுதான். ஆனா அது நம்ம அதை நிறைய பொட்டியா அடிச்சுன்னா சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம 2 பார்ட்டிஷனா பிரிச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமா தெரியும். ஸோ அந்த ஒரு லுக்குக்காக வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரே ஒரு பெட்ரூம் வந்து போட்டிருக்கோம். இந்த பெட்ரூம்ல இருக்க பாத்ரூம் வந்து பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூம். பாத்ரூம் டோர் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்டிக்கர் வந்து ஒட்டி இருக்கு. இந்த ஸ்டிக்கர்ல வந்து WPC டோர் அது. ஆமா, பிரிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கணும். இதுல வந்து Black கலர் வந்து அழகா ஒரு ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இது மாதிரி வச்சிருக்கோம். சோ உள்ள போலாமா? போலாம். பிரம்மாண்டமான பாத்ரூமா? ஓகே. எவ்வளவு பெருசு வருது பாத்ரூமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸ் போட்டிருக்காரு. சோ பாத்ரூம் ஃபுல்லாவே நல்லா கிரீன் கலர்ல ஹைட் ஃபுல் சீலிங் வரைக்கும் டைல்ஸ் போட்டுருக்கோம். ஆமா. சோ இது பாக்கும்போது நல்லா சூப்பரா இருக்கும். இந்த டைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஸ்ட்ரிப் 2 லைன் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஸ்ட்ரிப் வந்து வச்சிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் பாத்ரூம். சோ அப்படியே கீழ பாத்தீங்கன்னா ஜெஷிதாக்காக பாத்டப் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்கோம். பாத்ரூம்ல ஸ்டிக்கர்லாம் இருக்கு. எல்லாத்தையுமே பிரிக்கணும், க்ளீன் பண்ணனும் फ्रेंड्स. நீ உட்கார போறியமா? பெயிண்ட் அடிச்சது அந்த இது எல்லாம் பெயிண்ட் எல்லாம் ஒட்டி கிடக்குது. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரீன் கலர் டைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். நார்மலா பாத்ரூம்க்கு டெம்ப்ளேட் வந்து வச்சிருப்பாங்க. கலர் மீன் வந்து போற மாதிரி, நீச்சல் அடிக்கிற மாதிரி, நாய்க்குட்டி பொம்மை போட்ட மாதிரி. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் ஷோரூம் போனாலே தெரியும் இல்லையா, நமக்கு வந்து பாத்ரூம்க்கு டெம்ப்ளேட்லாம் வச்சிருப்பாங்க. பட் நாங்க அந்த டைல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எடுக்கல. ஃப்ளோர் டைல்ஸ் இது பண்ணா ஃப்ளோர் டைல்ஸ் 4 சோ அந்த டைல்ஸ் எடுத்து நல்லா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாத் டப் வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணனும் फ्रेंड्स. எல்லாமே வந்து ஸ்டிக்கர் இருக்கு, ஸ்டிக்கர் பிரிக்கணும். ஸ்டிக்கர் முட்டி க்ளீன் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சோ பாத் டப் வைக்கணும்ன்றதுக்காக நல்ல பெரிய பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா போட்டது. எப்பவுமே வந்து சின்னோண்டு பாத்ரூம் தான் இருக்கும். நம்ம வாடகை வீட்ல குட்டி பாத்ரூம் தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. சோ நம்ம ஒரு ட்ரீம் ஹவுஸ், இது வந்து எங்களுக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்சிருக்கோம். சோ பாத் டப் இது எப்படி இருக்கு பாருங்க. சோ அப்படியே வந்தனா இந்த சைடு வந்து வாஷ் பேசின், மிரர்லாம் வைக்கணும் இனிமே தான். ஆமா, மிரர் வைக்கணும், வாஷ் பேசின் இருக்கா? ஆமா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன், கிளாஸ் பார்ட்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா போடணும். இப்போதைக்கு பட்ஜெட் இல்லாததுனால வந்து பாத்தீங்கன்னா போடல. வேலை செய்யறதுக்கு டைமும் இல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா போடாம இருக்கு. போடுவோம். இங்க வந்து வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு பிரிக்கணும். இது வந்து ட்ரை ஏரியா, இந்த பக்கம் ட்ரை ஏரியா, அந்த பக்கம் வெட் ஏரியா. கரெக்டா இந்த இதுக்கு நேரா இது வரைக்கும் கிளாஸ் போட போறோம் फ्रेंड्स. ஸ்லைடிங் டோர். இங்க அது இன்னும் ஸ்லைடிங் டோர்லாம் போட இன்னும் லக்ஸரியா இருக்கும். பார்க்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். சோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஷவர். சோ எல்லாமே பேக் பண்ணி வச்சிருக்கோம். எதுவுமே பிரிக்கல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பெயிண்ட் அடிக்கிறாங்க फ्रेंड्स. அதனால தான் பேக் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஷவர். குளிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஷவர் இருக்கு. சோ ஹேண்ட் ஷவர் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஷவர் இருக்கு. தண்ணி டேப் இதுல வந்து பாத்தீங்கன்னா சுடு தண்ணி எல்லா தண்ணியும் வரும். வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். சோ இன்னும் நிறைய திங்ஸ்லாம் வாங்கி போடணும் फ्रेंड्स. இந்த வாட்டர் ஹீட்டர் வருவாங்க வந்து பாத்தீங்கன்னா வைக்கணும். இந்த கபோர்ட் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம டவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு வைக்கிறதெல்லாம். ஆமா, ஒவ்வொரு டைம் எடுத்துன்னு வர முடியாதியா, டவல்லாம் வந்து நம்ம துவச்சி காய வச்சு அழகா மடிச்சு இங்க வந்து வச்சிடலாம். சோப்பு டப்பா, ஏதாவது ஷாம்பு டப்பா அதெல்லாம் வந்து வைக்கிறதுனால இங்க வச்சுக்கலாம். புதுசா பேக் பிரிக்காதெல்லாம் இங்க வைக்கணும். பேக் பிரிச்சதுன்னு நம்ம ஹேண்டெல்லாம் இங்க போடவே இல்லை. ஹேங்கர் போடணும். சங்கீதா இப்ப என்னென்ன போடணும்னா மிஸ்ஸிங் டவல் ராடு போடணும், சோப் ஹேங்கர் போடணும். ரெடி பண்ணணும். அதெல்லாம் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதான் பாத்தீங்கன்னா இந்த ரூமுக்கான வாஷ் பேஷன், முட்டை, வால் மவுண்ட் கிளாசெட். டப்பா தண்ணி ஃபில் பண்றது தெரியவே தெரியாது. உள்ளே வந்து ஃபில் பண்ணி வச்சாரு. ப்ரெஸ் பண்ணாலே தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட். ஆமா, வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மேல வந்து இந்தியன் டாய்லெட் போட்டிருக்கோம். வந்து நம்மளோட மாஸ்டர் பெட்ரூமோட டாய்லெட் பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. என் கை தாண்டிட்டு போகுது. அது கை இது வந்து கரெக்டா ஒரு 6 அடி, இன்னர் மட்டும் 6 அடி, 12 அடி நீளம் ஃப்ரெண்ட்ஸ். 12 அடி. ஆமா, 12 அடி நீளம்.
சோ இது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ல டாய்லெட் ஃப்ரெண்ட்ஸ் எக்கோடிங்ல புது வீடு ஆமா பாத்தீங்கன்னா எக்கோடிங்கும் சோ அவ்வளவுதான் இன்னும் இதுல கொஞ்சம் வர்க்லாம் இருக்கு அதனால பார்க்கலாம் டைல்ஸ்லாம் வந்து வர்க் மெயினா இல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணனும் फ्रेंड्स பயங்கரமா க்ளீனிங் வர்க் இருக்கு கீழ டைல்ஸ் காட்டவே இதுதான் வந்து பாத்ரூம் டைல்ஸ் फ्रेंड्स ஆமா இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா चूஸ் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் फ्रेंड्स இப்போ க்ளீன் பண்ணிடலாமா வீட்டை ஆமா இந்த ரூமை க்ளீன் பண்ணிடலாம் இன்னைக்கு அவ்வளவுதான் फ्रेंड्स இதான் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா க்ளீனிங் வர்க்லாம் फ्रेंड्स க்ளீன் பண்ணோம் இன்னும் வீட்ல அதே மாதிரி எல்லா ரூம்லயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வர்க் நடந்துட்டு க்ளீன் பண்ணாதே இருக்கு சார் அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியான வர்க் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் காட்டியிருக்கேன் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா காட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஆமா கிச்சன் தான் சங்கீதா அதிகமா இருக்கிற இடம் ஆமா கிச்சன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அதிகமான வர்க் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நடந்துருக்கு கிச்சன் டிவி யூனிட் ஆமா டிவி யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமா இருக்கும் சோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா வந்து காட்டுறேன் சோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சோ அவ்வளவுதான் फ्रेंड्स அடுத்து ஒண்ணா பார்க்கலாம் சோ இது வந்து ஹோம் டூர் பார்ட் 1 பார்ட் 2 3 4 5 ன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स டாடா பை ப்ரோ நான் நைன் பேசினே இருக்கேன் फ्रेंड्स என்ன பேசவே விட மாட்டா இப்போலாம் இவளே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பேசிட்டு இருக்கா அவ மட்டும் சோ இந்த ரூம்ல இன்னும் ஒன்னு காட்டவே இல்ல பாரு இங்க பாரு என்ன காட்டல வாக்கிங் லைட் ஓ வார்ம் லைட் இதுவா ஃபுட் லைட் என்ன லைட் அதான் ஃபுட் லைட் சோ நம்ம பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நைட் வந்து நம்ம நடந்து கீழ வரும்போது வெளிச்சம் வேணும்ல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது போட்டுருக்கோம் சோ இன்னும் பொருள்லாம் எடுத்து வந்து வச்சிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சோ எல்லாமே பொறுமையா பார்க்கலாம் फ्रेंड्स சொன்னோம்னா எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் எதுவுமே க்ளீன் பண்ணாம இருக்கிறதுனால எதுவுமே தெரியல எப்படி இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபால் சீலிங்ல இருந்து எல்லாமே வந்து நாங்க பொறுமையா காட்டுறோம் ஃபேன்லாம் ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணோம் வாங்கி வந்தாச்சு ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம் இந்த பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் ஸ்டிக்கர்லாம் பிரிக்கணும் ஸ்ட்ரிப் லைன் வந்து போட்டுருவோம் இந்த ஸ்ட்ரிப் வந்து போட்டுருவோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா வச்சிட்டு காட்டுறோம் ஆஃப் பண்ற லைட்லாம் லைட் ஆஃப் பண்ணிடுறேன் ஒன்னொன்னா நிறைய போட்ட மாதிரி இருக்கு பேபி ஆனா இருந்தாலுமே வெளிச்சம் கம்மியா இருக்கு காலையிலேயே நம்ம எடுக்கிறோம் சங்கீதா அதனாலதான் அதனால இருக்கும்ல அவ்வளவுதான் फ्रेंड्स அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாடா பை